குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டாபிக் தான். ஏன் ஆப்ஷன் பையிங்கில் ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உண்மையான அதில் காரணம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இதில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஆப்ஷன் பையர் அப்படின்றது என்எஸ்சி செபியே ஒரு ரிப்போர்ட் அப்படி தான் சொல்லுது. அதிகப்படியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆப்ஷன் பையிங்கில் லாஸ் தான் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டு இருக்கும்போது, அந்த ரிப்போர்ட்டு அதோட உண்மைத்தன்மை பார்த்தா அது உண்மை தான். அது வெளிப்படையாக பார்க்கும்போது அது உண்மையாக இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பையர் அதில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்றது செபி சொல்கிறதே கிடையாது. அப்போது அதை நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு உள்ள ஒரு எண்ணம் வந்தது. அதை தான் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்து இந்த ஆடியோவை ரெடி பண்ணுறேன். அதாவது கடந்த பல வருடமாகவே ஆப்ஷன் பையிங்கில் குறிப்பாக ரீட்டைல் இன்வெஸ்டர் அதிகப்படியான லாஸ் பண்ணுறாங்க. இது ஏன் நடக்குது? அப்போ மார்க்கெட் தான் தப்பாக இருக்கா, இல்லை அதில் ட்ரேட் பண்ணுற ஆப்ஷன் பையர்கள் தான் ஏதாவது ராங்காக அப்ரோச் பண்ணி மார்க்கெட்டை தப்பாக பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். இதை நம்ம இந்த ஆடியோவில் ஓப்பனாக ப்ராக்டிக்கலாகவும் பேசலாம். வாங்க பார்க்கலாம். அதாவது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஏன் லாஸ் பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நான் ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்ற கணிப்பில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச நான் விஷயத்த சொல்கிறேன். ஒரு ஆப்ஷன் பையிங்கோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் தெரியுங்களா? அவங்க வரும்போது ஒரு 1000 ரூபாய் கொண்டு வருவாங்க. அந்த 1000 ரூபாய் 10,000 இல்லை 5,000 ஆக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோடு வராங்க. அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது புதுசாக வரும்போதோ இல்லை கொஞ்ச நாள் இருக்கும்போதோ அவங்களுக்கு புரியாது. என்றைக்கோ ஒரு நாள் மார்க்கெட்டில் ஒரு 5 ரூபா ப்ரீமியம் 50 ரூபா போயிருக்கும். அந்த ஒரு கான்செப்டே அவங்க பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது மார்க்கெட்டை லாட்ரியாகவே நினச்சிட்ருப்பாங்க. அந்த ஒரு நாள் நடந்த அந்த ட்ரீமையே மற்ற எல்லா நாளும் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஏறவே ஏறாதுன்னு நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியும். எது ஏறாது? அந்த ஓடிஎம்மை போய் வாங்குவாங்க. ஏன்னா அது தானே கண்ணுக்கு பார்க்க அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்குது, 5 ரூபா அப்படின்னும் போது அதை நோக்கி போகும்போது அதில் லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் முக்கால்வாசி மார்க்கெட்டுக்குள்ளே 80 பேர், ஒரு 80% வராங்கன்னா குயிக் மணி மைண்ட் செட்டில் தான் வராங்க. அதாவது இன்றைக்கி மாவை தோசைக்கல்லில் ஊட்டிட்டா தோசை உடனே ரெடியாகி வர மாதிரி மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையர்ஸோட தாட்ஸு இப்படி தான் இருக்குது. குயிக் மணி மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி வர்றதுனால தான் எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் பையர்ஸ் ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ் ஹெவியாக லாஸ் பண்ணுறாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னா எனக்கு தெரியல. இதுதான் மெயினாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் பையிங்கில் மார்க்கெட் அவங்க எப்படி நினைக்கணும்னா, அதுக்கு ஆப்ஷன் ப்ராபபிலிட்டி கேமு, அந்த கேமில் கேம்லிங் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க லாஸ் பண்ணுறாங்கன்றது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, எதனால் அதிகப்படியான லாஸ் வருதுன்னா, இந்த ஓடிஎம் ஆப்ஷனை அடிக்ஷன் ஆகிடுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சீப்பான ப்ரைஸு ஓடிஎம்மை பார்க்குறாங்க, அங்கே போய் வாங்குகிறாங்க. 5 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 50 ரூபா போயிடும், 100 ரூபா போயிடும் அப்படின்ற மாதிரி ட்ரீம் பண்ணுறாங்க. அந்த ட்ரீமையே நிஜம் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரியாலிட்டி என்னன்னா, 90% ஓடிஎம் ஆப்ஷன் எக்ஸ்பைரிக்கு வரும்போது அது 0 தான் ஆகும். இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு புரியல. ஏன்னா எல்லாருமே ஓடிஎம்மை தான் ட்ரை பண்ணுறாங்க. அது எக்ஸ்பைரி டே வரும்போது 0 கண்டிப்பாக ஆகிடும். அதை நோக்கி நம்ம போகிறதுனால, அதுவும் ஒரு லாட் வாங்குவோமா, அந்த இடத்துல 5 ரூபா இருக்குது, அந்த இடத்துல போய் 50 லாட் வாங்குறது, 25 லாட் வாங்குறது, 30 லாட் வாங்குறது. அதாவது எனக்கு இந்த காசே வேணாம் அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த ஓடிஎம்மில் போயிட்டு லாட்டு 50, 100 லாட்டுன்னு வாங்குறதுனால அது பெரிய லெவல் லாஸஸ் போகுது. ஒரு ஓடிஎம் எக்ஸ்பைரி டே வரும்போது ஓடிஎம் எல்லாமே 0 தான் ஆக போகுது. இது நமக்கு கண்டிப்பாக தெரியும். அப்புறம் ஏன் நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்? என்றைக்கோ நடந்த ஒரு ட்ரீமை டெய்லியும் நம்ம பிலீவ் பண்ணி அதையே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது தப்பு. அதனால தான் லாஸஸ் ஹெவியாக வருது. இந்த சின்ன சின்ன ப்ரைஸை பார்த்துட்டு தான் ரீட்டைலர்ஸ் அதுக்கு அடிக்ஷன் ஆகிட்டு அதையே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸஸ் பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இது ரெண்டாவது கருத்து. மூணாவது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸ்
போட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. மார்க்கெட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டாக கீழே வரும். அவங்களுக்கு என்ன தோணுன்னா, முந்தா நேத்து வந்து மார்க்கெட்டு நல்லா கீழே போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி நடக்கும். அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஒரு ஹோப்பை நம்பி ஓவர் கான்ஃபிடென்ஸ் பண்ணிவிட்டு அதில் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் நடக்கவே நடக்காது. ஒன்று ஸ்டாப் லாஸ் இருந்தால் அந்த ஸ்டாப் லாஸையாவது ஹிட் பண்ணிவிட்டு மினிமம் லாஸஸ்லையாவது வெளியே வந்துடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லாஸ் கிட்ட வரும்போது அந்த ஸ்டாப் லாஸை போய் மேனுவலாக எடிட் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக தள்ளி போடுவாங்க. அது என்ன ஆகும்னா, அதுக்கு வரையும் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரூ. 1000 வர வேண்டிய லாஸில் ரூ. 2000 வர வேண்டிய லாஸ் இடத்துல இந்த ஸ்டாப் லாஸை எடிட் பண்ணுறதுனால அந்த லாஸ் வந்து 4000 5000 போயிடும். அது ஒரு லாட் இருந்தால் அந்த 4000 5000 போயிடும். அவங்க மல்டிபிள் லாட்ஸ் வாங்குறதுனால அது ஃபர்தராக இன்னும் பெரிய லெவல் லாஸில் தான் போகும். இதுதான் ஆப்ஷன் பையர் ரீட்டைலர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுனால பெரிய லெவலில் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த பாசிபிலிட்டி தானே இருக்குது. ஒரு சிலர் வந்து பவுன்ஸ் ஆகிடும்னு வெயிட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் லாஸில் இருக்கும். இந்த லாஸில் இருக்கிறது கண்டிப்பாக போன வியாழக்கிழமை நடந்த மாதிரி பெருசாக ரெக்கவரி ஆகிடும், ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வரும், ஒரு டெட் கேட் பவுன்ஸ் வரும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணுவாங்க. இப்படி ஒருத்தர் இன்னும் சில பேர் வெள்ளிக்கிழமை வாங்கிடுவாங்க, ஒரு காலை வாங்கிடுவாங்க, காலை வாங்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க. 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியும். 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியும் போது அது லாஸஸ் வந்து ஒரு 800 1000 தான் இருக்கும். அதை அங்கேயே அன்றைக்கே வெள்ளிக்கிழமையே க்ளோஸ் பண்ணிட்டா அந்த 1000 800 லாஸஸை புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெள்ளிக்கிழமை வாங்கின காலை அப்படியே ஓவர் நைட் பொசிஷனாக விட்டுருவாங்க, டெலிவரிலேயே விட்டுருவாங்க. டெலிவரிலேயே விட்டவுடனே என்ன ஆகும்னா, அதோட சனி ஞாயிறு லீவுன்றதுனால மண்டே தான் ஓப்பன் ஆகும். மண்டே ஓப்பன் ஆகும்போது அவங்க கால் சைடில் இருக்கும் போது மார்க்கெட் அன்றைக்கி பெரிய ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கும். இது எத்தனையோ பேரோடைய லைஃப்பில் நடந்திருக்கும். நான் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சி. இது எப்படி எனக்கு தெரியும்னா, எனக்கும் நடந்திருக்கு. அதனால் என்னுடையதையே தூக்கி அதில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? அப்போது 1000 வந்த லாஸஸ், வெள்ளிக்கிழமை வந்த லாஸை புக் பண்ண மனசு வராமல் திங்கட்கிழமை ஓப்பன் ஆகும்போது அது பெரிய கேப் டவுனாக ஓப்பன் ஆகும்போது 7000 இருந்த கேபிட்டலில் டோட்டலாக 6000 5800 போயிடும். ஒரு பெரிய கேப் டவுன் வரும்போது கடைசியில் 1000 தான் நிற்கும். அந்த 1000 நம்ம லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வருமானு கேட்டால் வெயிட் பண்ணுவோம். அதுக்கும் வெயிட் பண்ணுவோம். எப்போ தெரியுமா க்ளோஸ் பண்ணுவோம்? அந்த ஒரு 100 200 300 வரும்போது க்ளோஸ் பண்ணுவோம். ஏன் அப்போ க்ளோஸ் பண்ணுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இந்த ட்ரேடுக்காவது ப்ரோக்கரேஜ் கமிஷன் காசு, அந்த ஊர்பட்ட டேக்ஸ் எல்லாம் கட்டுறதுக்காவது இந்த காசு உபயோகப்படுத்துன்ட்டு அங்கே க்ளோஸ் பண்ணுவோம். இப்படி தான் பண்ணுவோம், இப்படி தான் செய்வோம். இதனால தான் ஆப்ஷன் பையிங்கில் ரீட்டைலர்ஸ்க்கு அதிகப்படியான லாஸஸ் வருது. ஸ்டாப் லாஸ் போடாமல் இருக்கிறது, போட்டும் எடிட் பண்ணுறது, ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஓவர் நைட் பொசிஷனை லாஸஸ் இருக்கும் போது அதை புக் பண்ணாமல் அதை 2 நாள் விட்டுட்டு மூணாவது நாளுக்காக வெயிட் பண்ணி அது இன்னும் பெரிய கேப் டவுன் ஆகிட்டு சில பேர் புட்டை வாங்கியிருந்தால் அன்றைக்கி பார்த்து அது பெரிய கேப் அப் ஆகிடும். இது மாதிரி எல்லாருடைய லைஃப்லேயும் கண்டிப்பாக வரும் ஆப்ஷன் பையிங்கில் ரீட்டைலரோட லைஃப்பில். இதெல்லாம் தான் அவங்கள இன்னும் அதிகப்படியான லாஸஸை கொண்டு வருது. இந்த அடுத்தது ஓவர் ட்ரேடிங். இது நானும் பண்ணுவேன், எல்லோரும் பண்ணுவாங்க. இது இப்போ நம்ம சொல்கிறது ஒவ்வொரு வாட்டியும் ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இந்த ரிப்பீட்டட் இந்த ஆக்டிவிட்டி தான் ஆப்ஷன் பையர்ஸை பெரிய லெவலில் லாஸுக்கு கொண்டு போகுது. இதை வந்து செபியெல்லாம் சொல்ல மாட்டாங்க நேரடியாக. அவங்களுக்கு தேவை ஒரு ரிப்போர்ட்டு, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ரீட்டைலர்ஸ் வந்து அதிகப்படியாக லாஸ் பண்ணுறாங்க, என்ன காரணம்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த காரணத்தை நம்ம தான் தேடி பார்க்கணும். அப்படி தேடி பார்த்தா ஓவர் ட்ரேடிங்காக அதில் வருது. ஒரு நாளைக்கு 1லேருந்து 3 பண்ணணும் அப்படின்றது ஒரு ரூலு. ஒரு ரியல் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் அவங்களோட ஆப்ஷன் பையிங் குறிக்கோள் என்னென்னா, ஒரு நாளைக்கு 3 ட்ரேடு அதை தான் பண்ணணும். அதுக்குள்ளே ப்ராஃபிட் லாஸஸ் அப்படின்றத தான் நம்ம தீர்மானிச்சிக்கணும். அதுக்காக ஒரு நாளைக்கு 100 ட்ரேட் பண்ணுறது, 60-70 ட்ரேட் பண்ணுறது, 80 ட்ரேட் பண்ணுறது, 30 ட்ரேட் பண்ணுறது. நானே 70 ட்ரேட் பண்ணியிருக்கேங்க. ஒரு வாட்டி ஹையஸ்ட்டாக நான் 70 ட்ரேட் பண்ணியிருக்கேன். அந்த 70 ட்ரேட் பண்ணி நான் என்ன கிழிச்சேன்னு கேட்டால் ஒன்றுமே கிழிச்சிருக்க மாட்டேன். ஒன்று லாஸஸ்லேருந்து அந்த லாஸஸை ரெக்கவரி பண்ணியிருப்பேன், ஜீரோவில் வந்திருப்பேன். இல்லை
இன்னும் கொஞ்சம் லாஸ் வந்திருக்கும். இதுதான் நடந்திருக்கும். ஒரு வேளை இப்படி வச்சிங்களேன், நான் லாஸஸை ரெக்கவரி பண்ணி ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை அந்த மாதிரி வந்துடுறேன்னு வச்சுங்க. அப்படி இருந்தால் நான் லாஸ் தான் பண்ணுவேன். ஏன் சொல்லுங்கள்? ப்ரோக்கரேஜுக்கு நான் காசு கொடுக்கணும், அந்த டேக்ஸு பே பண்ணணும். அப்போ அன்றைக்கி எனக்கு லாஸ் தானே. நான் அப்போது ஒரு 100 ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஏஞ்சல் ஒன் மாதிரி இருக்கிற ப்ரோக்கரேஜ் கம்பெனியில் 100 ட்ரேட் பண்ணால் அவன் ஒரு பை அண்டு செல் பண்ணுறதுக்கு 40 ரூபா வாங்குவான். அது இல்லாமல் அதுக்கு 1008 டேக்ஸ் போடுவான். அப்போது ஒரு காலை நான் வாங்கி விற்கிறதுக்கு ஏஞ்சல் ஒன்லேயோ ஜீரோதாலெலாம் நான் பண்ணேன்னா 65 ரூபா வந்துடும். அப்போ 65 × 100 ட்ரேடு, அப்போது நான் 6500 லாஸ் பண்ணுறேன். அப்போ இது தேவையா அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும். 100 ட்ரேடுங்க, நான் 70 வரைக்கும் பண்ணியிருக்கேன். அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 70 ட்ரேடு ஒரு வாட்டி பண்ணதில் தான் நான் பேயடி வாங்கினேன் சென்செக்ஸில். அதனால தான் எனக்கு நல்ல அது ஞாபகம் இருக்கிறதுனால தான் அதை சொல்கிறேன். ஸோ இந்த ஓவர் ட்ரேடிங்கும் வந்து ஆப்ஷன் பையருக்கு பெரிய ஒரு எதிரி தான். இதுவும் லாஸஸை அதிகமாக கொண்டு வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். லாஸஸும் வரும், ப்ரோக்கரேஜ் காசும் அதிகமாக வரும் இந்த ஓவர் ட்ரேடிங்கில். இதை அவாய்ட் பண்ணிடணும். மார்க்கெட் மேக்கர்ஸ், ஸ்மார்ட் மணி கான்செப்ட், அட்வான்டேஜஸ் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் மேக்கர்ஸ்னால் யாருன்னா இந்த பிக் பிளேயர்ஸ். யார்? டிஏஎஸ், எஃப்ஐஎஸ். இவங்க எப்போவுமே மார்க்கெட்டில் வெலாட்டிலிட்டியை க்ரியேட் பண்ணுறவங்க இவங்க தான். கரெக்டு தானே? ரீட்டெயிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரீட்டெயிலர்ஸ்க்கு வந்து அந்த பேனிக் பையிங் அண்ட் பேனிக் செல்லிங் இதை தான் பண்ணுவாங்க ரீட்டெயிலர்ஸ். இது பொதுவான ஒரு கருத்து. பிக் பிளேயர்ஸ் வந்து வெலாட்டிலிட்டியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆப்ஷன் பையரை உள்ளே விட்டுருவாங்க. இவன் கொஞ்சம் தூரம் போவான், அப்புறம் செல் பண்ணுருவான், அப்புறம் வாங்குவான், அப்புறம் செல் பண்ணுருவான். ஒரு பேனிக்லேயே நடக்கும். பேனிக்லேயே போவான், பேனிக்லேயே வெளியே வந்துடுவான். கடைசியில் பார்த்தா அது 3:30 மணிக்கு பார்த்தா அது லாஸஸ் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி டேயில் அதிகப்படியாக இந்த பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டை மேனிப்புலேஷன் தான் பண்ணுவாங்க. அது நமக்கே தெரியும். அதில் அதிகப்படியாக லாஸஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டால் அந்த மேனிப்புலேஷனில் ஆப்ஷன் பையர் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போது மார்க்கெட்டில் பிக் பிளேயர்ஸ் கூட மார்க்கெட்டை அவங்க இஷ்டத்துக்கு மாற்றக்கூடிய தன்மை உடையது தான் மார்க்கெட்டு. அப்போது அந்த இடத்துலையும் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பெரிய லெவலில் லாஸஸ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். சரி, நீங்கள் இதையே சொல்லிக்கிட்டு இருந்தால் இந்த ப்ராப்ளத்தை தீர்க்கறதுக்கு வழி தான் என்ன அப்படின்னு நம்ம கேட்டால், இதுக்கு ப்ராப்ளத்துக்கு ரியல் ப்ராப்ளம் தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் பையருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு கிடையாது. சுத்தமாக அவங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. பொசிஷன் சைஸிங் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அதை கண்ணாபின்னான்னு தான் பண்ணுறது. ப்ராபபிலிட்டியை புரிஞ்சிக்கிறது கிடையாது. மார்க்கெட்டு இப்படி தான் இருக்குது, ஆப்ஷன் பையருக்கு மார்க்கெட் இப்படி தான் இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். அப்போது அந்த ப்ராபபிலிட்டி என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். அந்த ஐடியாவே இல்லை. டைம் டிகே அப்படின்றது டைம் டிகேல ஆப்ஷன் பையருக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி ஒன்று இருக்குது. அது வந்து கண்டிப்பாக ஏடிஎம், ஓடிஎம் இதிலெல்லாம் வந்து நம்மளை பெரிய லெவலில் லாஸஸ் தான் பண்ண வைக்கும் அப்படின்ற அந்த ஐடியா அவங்களுக்கு புரிய மாட்டுது. ஒரு டியூஸ்டே ஒரு நிஃப்டி 50 இன்றைக்கி எக்ஸ்பைரி, இன்றைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அது லாஸஸில் இருக்கும். ஒரு 11 மணிக்கு ஒரு கால் வாங்கியிருப்பாங்க, இல்லை ஒரு புட்டியே வாங்குகிறாங்க, மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க, மார்க்கெட்டில் லாஸ் இருக்குது, இல்லை வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பைரி டெய்லியும் வெயிட் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டோட டைமென்ஷனே புரிஞ்சிக்காமல் அதிகப்படியான பேர் வந்து லாஸஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்கணும். மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னா, மார்க்கெட்டில் இப்போ என்ன பண்ணும், அடுத்த செகண்ட் என்ன பண்ணும் அந்த மாதிரி நான் சொல்லலை. மார்க்கெட் எப்படி போதோ அதை நம்ம ஃபாலோ பண்ண ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்கணும். அதையே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்போ இதுக்கு ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இதெல்லாம் சொன்னீங்கன்னா, அப்போ இதை மாற்றிக்கிறதுக்கு வழி இல்லையா, சொல்யூஷன் இல்லையான்னு கேட்டால் சொல்யூஷன்லாம் இருக்குது. அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். கேபிட்டல் அலோகேஷன் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. கேபிட்டல் அலோகேஷன்னா இதை தான் நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன். உங்கள் கேபிட்டலில் 2-3% கேபிட்டல் மட்டும் யூஸ் பண்ணணும். ஃபுல் கேபிட்டலையும் டெப்ளாய்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் உங்களோட கேபிட்டலை பிடுங்கி விட்டுரும். ஏடிஎம் ஆப்ஷன் மட்டும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரையும்
ஏடிஎம்மும் ஓடிஎம்மும் பண்ணவே கூடாது. ஒன்லி ஐடிஎம் மட்டும்தான் பண்ணணும். சேஃபர் சைடு எங்கே இருக்குன்னா ஐடிஎம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஐடிஎம்மை நோக்கி தான் ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணணும். இதை தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட பயமாக இருக்குன்னா அந்த மேனுவலாக உங்களோட சைக்காலஜி ஸ்டாப் லாஸ் அந்த ரேஞ்சு லாஸ் வந்தவொடனையும் போய் மார்க்கெட்டில் செல் பண்ணுறக்கூடிய அந்த தைரியம் வரணும். ஸ்மால் டார்கெட் இதை தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும். ஸ்மால் டார்கெட்னால் உங்களோட ஏம் வந்து சின்னதாக வைங்க. அதை கன்சிஸ்டண்ட்டாக 5 நாள் வைங்க, 1 மாதம் வைங்க, வருஷம் வைங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன ப்ராஃபிட் பெரிய ப்ராஃபிட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தான் இந்த கோலை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். அப்போது மார்க்கெட்டில் 5 நாள் ட்ரேட் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு நாள் ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்குது, அடுத்த நாள் சின்ன அமௌண்ட் கிடைக்குது. அது 5 நாள் பார்க்கும்போது ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கங்களேன். 500 ரூபாய் கிடைக்குது ஒரு நாளைக்கு. 5 நாளைக்கு 2500 ரூபா, 1000 ரூபாய் கிடைக்குது. ஒரு வாரத்துக்கு 5000 ரூபா, அதிகபட்சமாக 2000 கிடைக்குது. அப்போ 10000 ரூபாய். இது சின்ன அமௌண்ட்டா வாரத்தில் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். பேர் டே வந்து இந்த அமௌண்ட்டை வந்து சின்ன அமௌண்ட்லாம் திங்க் பண்ணாதீங்க. பேர் வீக் எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணால் அப்போது அந்த திங்கிங் வந்து பெருசாக இருக்கும், அந்த அமௌண்ட்டு பெருசாக இருக்கும். ஸோ ஃபியர் ட்ரேடு, ஓவர் ட்ரேடு, அப்புறம் எமோஷன் ட்ரேடு இதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். அப்போது அதிகபட்சமாக 3 ட்ரேடு தான் பண்ணணும். அதுவும் எப்படி இருக்கணும்? கிளியர் பிரேக் அவுட் நடக்குதா, வால்யூம் அங்கே கன்ஃபர்மேஷன் ஹெவியாக நடந்திருக்கா, அந்த இடத்துல என்ட்ரி பண்ணலாமா, அந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு தான் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையர்ஸ் பெரிய லெவலில் லாஸ்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ரியாலிட்டியாக சொல்லணும்னா ஆப்ஷன் பையிங்கில் ஈஸி மணி அப்படின்றது ஒன்று இல்லை. ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் மார்க்கெட்டில் ப்ராபபிலிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது. அது ஆப்ஷன் பையர் அந்த ப்ராபபிலிட்டியில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிகள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இதை தான் மார்க்கெட்டும் சொல்லுது. ஸோ ரீட்டெய்லர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக பிடிக்கணும். அதை டிசிப்ளினோடு பண்ணணும். கண்டிப்பாக பொறுமை வேணும், ரிஸ்க் கண்ட்ரோல் வேணும். இந்த 4த்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மார்க்கெட்டில் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் நான் அடிக்கடிக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இதை பண்ணி பாருங்கள். சின்ன ப்ராஃபிட்டாக பிடிங்க, 5 நாள் பிடிங்க. 5 நாள் பிடிக்கும்போது அது பெரிய ப்ராஃபிட்டாக கண்டிப்பாக டெவலப் ஆகி தான் இருக்கும். இதை தான் எனக்கு தெரிஞ்ச கருத்து. ஏன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார், எல்லாத்துக்கும் வீடியோ போடுறீங்க, இந்த ஆப்ஷன் பையர் என்ன தப்பு பண்ணுறாங்க, ஏன் என்எஸ்சி ரிப்போர்ட்லேயும் செபி ரிப்போர்ட்லேயும் 90% லாஸ் சொல்கிறாங்க, என்ன தான் காரணம் அப்படின்னா இது தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ரீட்டெய்லர் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய லெவலில் லாஸ் பண்ணுறது குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து ஆப்ஷன் பையிங்கில் ரீட்டெய்லர்ஸ் பண்ணக்கூடிய தப்பு, அதுக்கான சொல்யூஷன் அப்படின்ட்டு நான் இந்த ஆடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு மேலே ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆப்ஷன் பையிங்கில் நானும் இன்னும் தெரியாது ஏதாவது இருந்தால் நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.